திருநெல்வேலி மாநகராட்சி பாளை மண்டலத்திற்குட்பட்ட 7வது வார்டு மணகாவளம்பிள்ளை நகரில் நம்ம எம்கேபி நகர் என்ற பெயரில் அலங்கார நுழைவாயில் திறக்கப்பட்டது. திமுக மாநகர பிரதிநிதி சுண்ணாம்பு மணியின் சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாளையங்கோட்டை எம்கேபி நகர் மெயின் ரோட்டில் நம்ம எம்கேபி நகர் என்ற பெயரில் அலங்கார நுழைவாயில் புதிதாக அமைக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு 7வது வார்டு கவுன்சிலர் இந்திராமணி தலைமை தாங்கினார். பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முத்து கணேஷ் அலங்கார நுழைவாயிலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் ஓய்வு பெற்ற முன்னாள் விளையாட்டு அலுவலர் டோம்னிக் எம்கேபி நகர் ஹம்சா முஹைதீன், ஜுமா பள்ளிவாசல் தலைவர் முகமது இலியாஸ் சென்றபாபு, உச்சிமஹாலி அம்மன் கோவில் தலைவர் பெருமாள், தூய பீட்டர் சர்ச் சேகரகுரு ஆல்வின் பிரைட் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். திறப்பு விழாவில் ஊர் பிரமுகர்கள் விஸ்வா, குமார், நாகராஜ், மார்டின், ஜெயலானி, ஸ்டீபன் சுரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாம்னிக், முன்னாள் விளையாட்டு அலுவலர். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 64 இருந்து குடியிருந்து வருகிறோம். இது 7வது வார்டு மணகாவளம்பிள்ளை நகர். இது ஒரு அமைப்பாக ஒரு நுழைவாயிலாக இருக்கிற இடம். இதில் குப்பையும் குழுவுமா ஆடு மாடுகளாக இருந்துட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்துட்டு இருந்தது. இதை கவுன்சிலர்கிட்ட இந்திராமணி அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சோம். அவங்க ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து, மணி அவருடைய ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியில், பொதுமக்களுடைய முயற்சியில், அவருடைய சொந்த உழைப்புல, எல்லாருடைய பொதுமக்களுடைய ஆதரவோடையும் இது இன்னைக்கு திறந்திருக்காங்க. இந்த நுழைவாயில் 55 வார்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையணுன்றது நன்றியை தெரிவித்துக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக இந்த வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும் அவருடைய கணவர் மணி அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த 7வது வார்டில் உள்ள முஸ்லீம் ஜமாத் தலைவராக இருக்கிறேன். இப்போ உள்ள கவுன்சிலர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கணவர் விழா முயற்சியில் எல்லா வகையான நன்மையான காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நுழைவாயில் இந்த 55 வார்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இது ஆமாம், எல்லாருமே இன்னும் இதை மாதிரி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை மாதிரி பண்ணுனா எல்லாரும் சுத்தமாகவும் ஆயிரும். நான் எல்லாருக்கும் சுத்தமாக வைக்கணுங்கிற எண்ணங்களும் வந்துடும். அதனால இது சிறப்பாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி திறப்பு விழா வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இதில் எங்களுடைய 7வது வார்டு கவுன்சிலருடைய கணவர் ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய 7வது வார்டுக்கு எல்லா வகையான நன்மையான காரியங்களும் அனைத்தும் எல்லாமே எது கேட்டாலும் சரி, அவங்க எப்படியாவது போய் சண்டை போட்டு ஃபைட் பண்ணியாவது எங்களுக்கு அதை ஏற்படுத்தி தந்துருக்காங்க. அது அந்த வாய்க்கு நான் அவங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுவேன். ரொம்ப நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஜமாத் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கவுன்சிலர் இந்திராணி அந்த மணி ரொம்ப பழக்கம். இவ்வளவு வேலை ஆட்சி வந்திருக்கு, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. அவன் தான் பண்ணியிருக்கான், மணி தான் பண்ணியிருக்காரு. நல்ல மனுஷன். என்ன கூப்பிட்ட உடனே ஓடி வருவான். என்னன்னாலும் ஃபோன் போட்ட உடனே என்னான்னு கேட்பான், வைப்பான். நல்ல பையன். எங்களுக்கு தெரிஞ்சவள நானும் 50 வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஆட்சி, எவ்வளவோ ஆட்சி வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணலை. அது ரொம்ப சந்தோஷம். மணி அதை இப்போ சொல்லிட்டு போனேன். மணியை பொறுத்த ரொம்ப சந்தோஷம். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இது வார்டு 7. என் வீட்டம்மா தான் கவுன்சிலராக இருக்காங்க. இந்த இடம் நுழைவாயுள்ள இடம். இதில் ஃபுல்லாக குப்பையும் ஒரு இதாக எல்லாம் அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு
ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட்டில் இதை நாங்கள் எங்கள் சொந்த செலவில் ரெடி பண்ணி நுழைவாயில் ஆனால் இதை போட்டு இந்த எங்கள் வாடை நல்ல வாடை சுத்தமாக வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு மக்கள் எல்லாம் இணைஞ்சு மதம் பார்க்காம ஜாதி பார்க்காம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு மக்கள் எங்களுக்கு நல்லா ஒத்துழைக்காங்க. அது இந்த நுழைவு பார்க்க அழகாக இருக்கணும்னு எங்கள் சொந்த இதில் செஞ்சு இந்த 55 வார்டு இல்லாத வார்டு எங்கள் வார்டை எம்கேபி நகரை அழகாக கொண்டு வந்து ஒரு இதாக வைக்கிறக்காண்டி நாங்கள் விருப்பப்பட்டு எல்லாரும் ஊர் மக்களோடு சேர்ந்து செய்கிறோம். ரொம்ப நன்றி.